லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உட்காந்து தாலி கட்டு. அக்கா, இந்த கல்யாணம் நடக்காதுக்கா. ஏண்டா? ஏன்னா இவ சரியில்லக்கா. சரியில்லைனா? சரியில்லைனா அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் சங்கிலி, சரியில்லைனா என்ன சொல்ற நீ? ஏய், சும்மா நடிக்காத. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியாது? இல்ல, எனக்கு தெரியாது. நீ சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்லிடுவோம். சொல்லு. சரியில்லைனா நீ எந்த அர்த்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்க? நடத்த கெட்டவன் சொல்றேன். சங்கிலி, டேய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன நடத்த கெட்டவன்னு சொல்றியா? சக்தி, அவன் ஏதோ தெரியாம சொல்றான். நான் வேணா அவன்கிட்ட பேசுறேன். நீ உட்காரு. உட்காரு சக்தி. சங்கிலி, உன் மனசை தொட்டு சொல்லு. என்ன பார்த்தா அப்படி சொல்ற? ஜிலுக்குட்டி, நீருமா. இவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். இவங்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். டேய், என்ன பார்த்து பேசுடா. என்னடா சொன்ன? சொல்றா. இருங்கக்கா, நான் பேசிக்கிறேன். இல்லம்மா, எல்லாரும் முன்னாடி உன்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. ஏண்டா, மணவரையில வச்சு நீ கட்டிக்க போற பொண்ணு பேசுற பேச்சாது? ஒண்ணு மூஞ்ச பாருடா. அது முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு அப்படி சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சும்மா கத்தாத. இவளை பத்தி வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா தெரியும். யார எப்போ எங்க வச்சு பாக்குறா, என்ன பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பட்டா போடுவேன், எவனோ ஒருத்தன் கட்டுவானா? நான் என்ன சொம்பையா? சங்கிலி, இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. உனக்கு என்ன தெரியும்? நான் யார எங்க எப்ப பார்த்தேன் சொல்லு. இந்த பார், இந்த கல்யாணம் நடக்காது, அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் பேச வச்ச உனக்கு தான் அசிங்கம். இப்ப மட்டும் அசிங்கமா இல்லையா? நீ பாட்டுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு போவ, நான் சரின்னு கேட்டுக்கணுமா? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நேத்து நைட் எங்க போயிருந்த? சத்தத்தையே காணோம், சொல்லு. இவ்வளவு நேரம் சொல்லு சொல்லு. நீ நேத்து நைட் எங்க? நான் உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்ப எங்க போயிருந்தா? அவ வீட்டுலதான் இருந்தா. உனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி போய் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, அவ எங்கேயும் போயிருந்துருக்கட்டும்னா, ஆனா அவளை எப்படி சுத்தமா வச்சுக்கணுங்கிறத அவளுக்கு நல்லா தெரியும். அது நெருப்புடா. நீ எல்லாம் அவளை கேள்வி கேட்கணும்னு அவ தலையில எழுதிருக்கு பாரு. அட, மஞ்ச காமால வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்ச மஞ்சளா தான் தெரியும். இங்க பாரு, வேணாம். உங்க பருப்பு நெருப்பு எல்லாம் எங்களுக்கு தெரியும். எல்லாம் நடிச்சுக்கிட்டு. சி, செல்வாவை பார்த்தா என்ன உருகு உருகுறா தெரியுமா? டேய், என்னடா என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரலக்கா, உள்ளதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணா நீ கேள, நேத்து நைட் எங்க போயிருந்தான்னு கேள. அவன் தான் கேட்டுட்டு இருக்கான்ல. நீ எங்க போன நேத்து நைட்டு? சொல்லு. நீயும் ஏன் அமைதியா இருக்க? சொல்லி தொலையேன். சொல்ல மாட்டா. அவ எப்படி சொல்லுவா? இந்த இவ யமுனா, இந்த துர்கா, இதுங்க 3 கூட்டு கலவாணிங்க. இதுங்க 3 பேருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. ஒன்னு விட்டு கொடுத்துக்காதுங்க. ஆனா நீ தம்பின்னு கூட பார்க்காம விட்டு கொடுக்குறல்ல? டேய், நான் ஏன்டா உன்னை விட்டு கொடுக்க போறேன்? ஏண்டா, இது எல்லாமே உனக்காக தான்டா. டேய், நீ உங்க அக்காவே சந்தேகப்படுறியாடா? விடுங்க, சின்ன பையன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். இத பாருங்க, எல்லாரும் இதையே பேசி பேசி பெருசாக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாரு சக்தி, சொல்லுமா. ஏமா புஷ்பாமா, ஏத்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சக்தி மணவரையில உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும்,
இன்னும் அவ கழுத்துல அவன் தாலியே கட்டல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறானே. எந்த எண்ணத்தை அடிப்படையா வச்சுட்டு இவன் அவன் கையால தாலி வாங்குறதுக்காக இந்த மணவரையில உட்காரணும் சொல்லுங்க? என்னம்மா நீங்க? சரி அப்ப சொல்லு நேத்து நைட் எங்க போனாலும் சொல்லு. எப்படி நிக்கிறா பத்தியா? இந்தாம்மா சக்தி, சொல்லுமா எங்க போன? நீ அதை மட்டும் சொல்ல, நான் தாலி கட்டுறேன். அம்மா சக்திமா, அவன் தான் கேட்குறான்ல, எங்க போனேன்னு சொல்லுமா. செல்வாவை பார்க்கதான். பாத்தியா வந்துச்சா? அம்மா அம்மா மினிஸ்டர் வந்துட்டாருமா. போ போ நீ போய் நான் ரெஸ்ட் போயிட்டு பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். பையன் கோயிலுக்கு போயிருக்கான். சரிம்மா. இப்ப வந்துருவான். வரட்டும், வெயிட் நீங்க பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. வா இங்க. வாமா இங்க. என்னடி என்னம்மா இன்னும் வெற்றியை காணோம்? வந்துருவான் பூஜா. முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன? அம்மா இல்லம்மா, அவன் எங்க போனா என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இரு, எதுக்கும் நான் அனுப்பின ஆளுக்கு ஃபோன் பண்றேன். என்னாச்சு? அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாமா. அம்மா, ஒருவேளை இவனை அடிச்சு போட்டு வெற்றி தப்பிச்சு ஓடி இருப்பானோ? பூஜா, உன்னோட பெரிய தொல்லையா போச்சுடி. ஏன்டி இப்படி எல்லாம் யோசிக்கிற? அம்மா, நேத்து நைட் நடந்த விஷயம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சுமா. அதான் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தா வெற்றி அப்படியெல்லாம் தப்பிச்சு எங்கேயும் போக முடியாதுமா. எப்படி சொல்ற? பார்த்தல்லம்மா, முன்வரிசையில மினிஸ்டர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இன்னும் நிறைய விஐபிலாம் வராங்க. இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவன் ஓடி போறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இப்ப அப்படி பண்ணா அவங்க அம்மா அசிங்கப்படுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். என்ன ஆனாலும் அவங்க அம்மாக்கு எந்த அசிங்கத்தையும் எங்க மணி என்னாச்சா? டைம் போயிட்டே இருக்கு, இன்னும் அவனை வரக்கானுமே. என்னங்க என்னாச்சு ரங்கநாயகி? ஏன் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லங்க, மினிஸ்டர் எல்லாம் வந்தாச்சு. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்க. பரிகாரம் செஞ்சுட்டு வரேன்னு போன வெற்றியை இன்னும் காணுமே. அம்மா, அவன் வந்துருவாம்மா, நீ டென்ஷன் ஆகாத. சரி, நீ வெற்றிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானம்மா. பண்ணலாங்க. நான் ஃபோன் பண்ணா என்னவோ ஏதோன்னு ஜீப்ல வேகமா வந்து அது வேற ஏதாவது அபசகனமா ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஆமாம்மா, நீ ஃபோன் பண்ணதும் உடனே வரணும்னு அண்ணன் வேகமா தான் வரும். அம்மா, நல்ல நேரத்துல எதுக்குமா இந்த ரிஸ்க் எல்லாம்? வெயிட் பண்ணுமா, அண்ணன் வரட்டும். சரி சரி, அதான் வெற்றி கரெக்டா வந்துருவான். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, போய் வந்தவங்களை எல்லாம் கவனி போ. இங்கே இருங்க. செல்வாவை பார்க்கவா? விடிஞ்சா கல்யாணம், முத நாள் நைட்டு செல்வாவை பார்க்க போயிருக்கிறா. இப்ப என்னக்கா சொல்ற நீ? சரி, நேத்து நைட்டு நாங்க உன்னை கேட்டோமே, அப்ப கூட எங்கேயும் நீ போகலன்னு தானே சொன்ன? சொன்னா சங்கிலி இப்படிலாம் தான் பிரச்சனை பண்ணுவாருன்னு நாங்க தான் அப்படி சொல்ல சொன்னோம். சரி, நேத்து நைட்டு ஏன் நீ செல்வாவை பார்க்க போன? அதுக்கு பதில் சொல்லு. அது ஒரு சின்ன விஷயம், ஒரு கன்ஃபியூஷன். அதுக்காக தான் நான் போனேன். அது சங்கிலி சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல.
இங்க பாரு, ஒரு பொண்ணை சந்தேகப்படணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. எங்க சக்தி நல்லவதான், எங்க சக்தி களங்கம் இல்லாதவ. யாரு இவளா? வாய்க்கு வாய் என்ன பொறுக்கி பொறுக்கின்னீங்க. நான் பொறுக்கி தான், ஆனால் நேர்மையான பொறுக்கி. நான் பொறுக்கிங்கிறத என்னைக்கும் யாருக்கிட்டையும் மறைச்சது கிடையாது. ஆனால் இவ வெளியே நல்லவ மாதிரி நாடகம் போடுறா. ஆனால் உள்ள எனக்கு தான் தெரியும் அதெல்லாம். வேண்டாம் சங்கிலி, இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அவ நல்லவதான். வளர்த்தவன் நான் சொல்றேன், எனக்கு என் புள்ளைய பத்தி தெரியும். ஒரு நல்ல புள்ளைய பத்தி அபாண்டமா பழி போட்டேன்னு வச்சுக்கேன், அது உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்ல. உன் தகுதிக்கலாம் அது ரொம்ப ஜாஸ்திடா. உனக்கு போய் அது கிடைச்சிச்சு பாத்தியா, அதனாலதான் உனக்கு அதோட அருமை தெரியல. நீ இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் அது ஏன் பொறுமையா இருக்கு தெரியுமா? அக்காவோட வாழ்க்கை இந்த கோகிலாமா அவகிட்ட வாங்கின ஒரே சத்தியத்துக்காக தான். தெரிஞ்சுக்க. ஏமா இந்த பிரச்சனையில எங்களையும் அழுக்குறீங்க? கட்டிக்க போறவன் கேக்குறான், சக்தி பதில் சொல்லணும். இதுல நாங்க எங்க வந்தோம்? எங்களெல்லாம் இதுக்குள்ள இழுக்காதீங்க. ஆமா. டே சங்கிலி, விடுறா. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? விட்டுடுறா. சரிக்கா விடு. நேற்று நைட்டு செல்வாவை சும்மா தான் பார்க்க போனான்னு வச்சுக்கலாம். நான் தான் முட்டா பைய சந்தேகப்பட்டேன். இன்னொரு கேள்வி கேட்கட்டா? அதுக்கு பதில் சொல்லுவாளா இவ? டேய் மாப்பிள்ள, கேள்வியெல்லாம் கேட்டு பதில் வாங்கி அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு பேர் கல்யாணமாடா. கல்யாணம்ங்கிறது நம்பிக்கை. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கட்டிக்கிறதுக்கு பேர் தான்டா கல்யாணம். ஆமாம், அடுத்தவனுக்கு நல்லா அள்ளி தெளிப்ப. மீனாட்சி அக்காவை பிடிக்கலன்னு நீ மட்டும் எங்கள் அக்காவை கட்டிக்கல, நான் மட்டும் இவளை கட்டிக்கணுமா? புஷ்பா, இவனை பாரு, மெண்டல் மாதிரி பேசிட்டு. சக்தி, இவங்களுக்குலாம் உன்னை பற்றி நிறையா தெரியாது, அதனால தான் இப்பெல்லாம் பேசுகிறாங்க. நீ சொல்லு சக்தி. 2 நாளுக்கு முன்னாடி யமுனா கையெடுத்துக்கிட்டாலே, அப்போ ஆஸ்பத்திரி போனீங்களே, அப்போ உங்களை யார் கூப்பிட்டு போனது? ஹாஸ்பிட்டலுக்கு யார் கூப்பிட்டு போனது? சொல்லுமா. சொல்லு, கேக்குறான்ல. யாரு கூட்டிட்டு போனது? வேற யாரு? அந்த செல்வா தான். நம்ம எல்லாரும் வெளியே உக்காந்து இருக்கிறோம். இவ யாருக்கு போன் பண்ணா? செல்வாக்கு. சங்கிலி, யா இங்க பாருங்க, சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுக்காக சும்மா எல்லா போயும் அடுக்கிட்டு இருக்காதீங்க. அவ ஏன் உங்களை கூப்பிடலன்னா, உங்க வீட்லயும் கல்யாணம், எங்க வீட்லயும் கல்யாணம். வெளியில சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் கையெடுத்தது தெரிஞ்சிருந்தா அது அபசகுணமா போயிடும் தான் உங்களை கூப்பிட்டு இருக்க மாட்டா. என்னமா புழுதுங்க பத்தியாக்கா? டேய் மாப்பிள்ள, யமுனா சொல்றது நியாயம் தானடா. மாமா, உனக்கு எல்லாம் நியாயமா தான் மாமா இருக்கும். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சங்கிலி, போதும், அப்புறம் கேட்டுக்கலாம். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டே இருக்கு. பேசாம உட்காந்து தாலி கட்டுறா. இருக்கா? இரு, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். சக்தி, உனக்கும் எனக்கும் கல்யாணம். நம்ம கல்யாணத்துக்கு இந்த புடவையை கட்டியிருக்கியே, நான் குத்த புடவைங்க. அது அந்த புடவையை விட இந்த புடவை கொஞ்சம் ரிச்சா இருந்ததால இதை கட்டியிருக்கா. உங்களெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்கும் போது இப்படி புழுவுறீங்களே, எப்படிப்பட்ட ஆளுங்க நீங்களா? ஏய் மாப்பிள்ள, ஏதோ ஒரு புடவை, இப்போ அதாடா பிரச்சனை. அப்படியெல்லாம் ஈஸியாக சொல்லிடக்கூடாது மாமா. சக்தி, நீ சொல்லு, நான் கொடுத்த புடவை என்னாச்சு? எரிச்சிட்ட தானே? என்னது, எரிச்சிட்டாளா? என்னடா சொல்ற? ஏன் என்ன கேட்குற? அவளை கேளு. கேளுக்கா. சக்தி, என்ன சொல்றாம? முகூர்த்த புடவைய நீ எரிச்சியா? சொல்லி எரிச்சியா? ஏன் எரிச்சான்னு தெரியுமா உனக்கு? அந்த
இந்த செல்வா மேல அவ்வளோ லவ் அவளுக்கு, என் மேல அவ்வளோ வெறுப்பு இவளுக்கு. நான் சும்மா தாலி கட்ட மட்டும்தானா, அவன் மற்ற எல்லாத்துக்கும். இதுக்கு தான் தலையா அடிச்சுக்கிட்ட இந்த கல்யாணம் எனக்கு வேணாக்கா. சங்கிலி, எல்லாத்தையும் எட்டி கட்டி பேசிக்கிட்டே போகாத. நான் கோவத்துல எரிக்க நினைச்சது நீ கொடுத்த கல்யாண புடவையே இல்ல, கை தவறுதலா அது அப்படி நடந்து போச்சு. இது அந்த சாமி மேல சத்தியம். நீ இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால எல்லா தப்பும் ஏன் மேலதானு சொல்ற மாதிரி இருக்கு. என் மேல எந்த தப்பும் இல்ல. நீ இப்படி எல்லாம் பேசி எங்க அக்கா வாழ்க்கையை கெடுத்துறாத. உன்னோட கேச்சு கேட்டுக்கிற ப்ளீஸ். சக்தி, என்ன சொன்ன? கை தவறிச்சா உனக்கு? அதுவும் கல்யாண புடவை உனக்கு கை தவறும்? கல்யாண புடவையே கை தவறுமோ? டேய், அவ தான் சாமி மேல சத்தியம்னு சொல்றாள்லடா. மேடையில எல்லாரும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கறீல்ல, அவளுக்கு பொய் சொல்லணும்னு என்னடா காரணம் இருக்க போகுது? மாமா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு துடிக்கிறல்ல நீ. எனக்கு புரியுது மாமா, புரியுது. ஆனா நீ சொல்றன்னு நான் சரின்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாரும்? நான் இப்ப மேடையில் உக்காந்தேன்னு வையேன், கரெக்டா தாலி கட்டுறேன்னு வையேன், கரெக்டா அந்த செல்வா வந்துருவாரு. செல்வா வருவானா? என்ன சொல்ற சங்கிலி? அவன் எங்க வர போறான்? ஏன்னா நீ அவரு தான் அவ்வளோ க்ளோஸ் ஆச்சே. ஒத்துக்க சக்தி, இல்லைன்னா என்ன எல்லாரும் தப்பா நினைச்சுப்பாங்க. புரியுதா? கொடுங்க சங்கிலி, தாலியை கட்டு. டேய் மாப்பிள்ள, நீ இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கடா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கடா. டேய் மாமா சொல்றேன் இல்லடா, சக்தி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுடா. டேய், என் வார்த்தையை நம்பி அவ கழுத்துல தாலியை கட்டுறா. அதான் உன் மாமா சொல்றாருல்ல, கட்டுறா தாலிய. சங்கிலி, அக்கா எதை சொல்றதா இருந்தாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். தாலிய கட்டு. வந்துட்டான் பாரு. யாரா? இதோ பாருங்க. இதுக்கு மேலே இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு நான் என்ன சொம்ப பயலா? டேய், யோ சங்கிலி, நில்லுடா. டேய் சங்கிலி. அம்மா, என்னம்மா நடக்குது? கெட்டி மேல சத்தம் நின்னுடுச்சு. ஒருவேளை சங்கிலியோட சக்தி கல்யாணம் நின்னுடுச்சாம்மா? நீ நிறுத்திட்டியாம்மா? சொல்லுமா. நான் தான் சொன்னேன்ல, என்ன நம்புன்னு. உன்னை மட்டும்தாம்மா நம்பி இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் நீ வரலன்னதும் நான் பயந்துட்டேம்மா. என் பொண்ணு சக்தி வேற மணமேடை வரைக்கும் வந்துட்டாளா? என் ஈர கொலையே நடுங்கிடுச்சுமா. எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பதாம்மா என் உசுரே வந்துச்சு. அம்மா, இப்ப இப்ப ஏம்மா கல்யாணம் நின்னது? அங்க என்னதான் நடக்குது? சக்தி, இந்த அவமானம் உனக்கு தேவையாடி? மீனாட்சி, என்ன நடக்குதுன்னு கடைசி வரைக்கும் பாரு. சில விஷயங்களுக்கு விளக்கம் உடனே கிடைக்காது. அதுக்காக நீ காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். இன்னும் காத்துக்கிட்டு இருக்கணுமாம்மா? புரியலையேம்மா. அடுத்தடுத்து நடக்கும்போது புரியும். நீ என்கிட்ட வேணுனது நடக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இனிமே நடக்கிறது எல்லாம் விதி. என்னம்மா சொல்ற? நீ சொல்றத கேட்டா
எனக்கு பயமா இருக்கேம்மா. விதிப்படி நடக்கும்ன்ற நம்பிக்கைப்படி இரு. விதிப்படி நடக்குமா அம்மா? சபாஷ் சபாஷ் சக்தி, இந்த கல்யாணம் நின்னுடுச்சு. ஏன் உனக்கு சங்கிலியை கட்டி வைக்க எல்லாரும் முடிவு பண்ணாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் கல்யாணத்தை நிப்பாட்ட எவன் வந்தாலும் சங்கிலி எதிர்த்து நிப்பான், பயப்பட மாட்டான். ஆனா இப்போ இவன் உன்னை பார்த்து பயந்து ஓடுறான். ஏய், என்ன நடக்குதுங்க? ஐயோ அம்மா, அவசரப்படாதீங்க. சங்கிலி புரிஞ்சுக்காம சொல்லிட்டான். அதான் அப்பாவும் அவங்க அக்காவும் போயிருக்காங்கல்ல, பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்த உடனே கல்யாணம் தாம்மா. சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப உனக்கு அந்த சங்கிலியோட கல்யாணம்? அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கா? இன்னைக்கு எனக்கு இந்த மண்டபத்துல கல்யாணம் நடந்து ஆகணும். அப்பதான் உன் நிச்சயதார்த்தமும் நடக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் எதுக்குக்கா? உன் நிச்சயதார்த்தத்துக்காக தான். என்னடி இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அதுக்காக நான் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிக்கிறேன். ஏன் சக்தி, நீ இன்னும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்னு நம்பிட்டு இருக்கியா? அம்மா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு என் கல்யாணம் நடக்கும்மா. நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி நிச்சயத்தை நடத்தி தரணும்மா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாதுமா. பிளீஸ்மா.